விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறமா அவருக்கான சர்ச்சை பேச்சுகள் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவருக்கு பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஆயிக்கிட்டே தான் இருக்கு. ஐ திங்க் 21st இந்த மாநாடு முடிஞ்சது இல்லையா? ஆனா இன்னைக்கு தேதி பாருங்க 25, 26 ஆகுது. ஆனாலும் இன்னைய வரைக்கும் அந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது ஸ்டில் போய்கிட்டே தான் இருக்கு. புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. கரெக்டா? விஜய் கூட சிரஞ்சீவியை ஒப்பிட்டு அவரும் ஆந்திரால ஒரு பெரிய கட்சி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு அவருடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்னவா ஆகலாம், என்னவா இருக்கலாம், சுதாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் ராமர் அந்த காலத்துல அப்பவே புராணத்திலே எழுதியிருக்கு. ஆணவ கொலை பண்றதுக்கு இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் அவருதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா சார்பில் சொன்ன அந்த விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற தகுரிப்புல என்ன அப்படிங்கிறதையும் ஸ்டாலின் அங்கிள், சோபா ஆண்டி அப்படின்னு சொல்லப்படுற சர்ச்சைக்குரிய மேட்டரா செந்தில்வேல் அவர்கள் பேசின விஷயங்களும் அப்படின்னு நிறைய இன்னைக்கு டாபிக் சுட சுட வேற மாதிரி போக போகுது. ஸோ ஃபுல்லா நான் உங்களுக்கு டெப்தா டீகோட் பண்றேன். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கர் நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துருவோம். விஜய் அவர்களும் சிரஞ்சீவி அவர்களும். சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களை ஒப்பிடுறாங்க இல்லையா? அது எது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் பயணம், அடுத்து திரைத்துறை பயணம் அப்படின்னு சொல்லி 2 சினாரியோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுல பிரஜராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை சிரஞ்சீவி அவர்கள் நிறுவுறாரு. இவர் நிறுவ ஆரம்பிச்சு என்ன பண்றாரு, பெரிய அளவுல கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் கூடுற அளவுக்கு ஒரு பெரிய மேசிவான ஒரு மாநாடு ஆஸ் லைக் விஜய் அவர்கள் மாதிரியே கூட்டுறாரு. அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைய மாநாடுகள் நடக்க நடக்க அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும் அண்ட் பிரதான கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஐயோ இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா கன்ஃபார்மா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ இப்ப ஆளும் கட்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிக அதிக அளவுல ஒரு பார்வையை பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி மீது போடுறாங்க. கரெக்டா அசம்பிளி தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 294 அண்ட் பார்லிமெண்ட் தொகுதி 42 மொத்தமா அப்போ அந்த டைம் 2009ல தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரெண்டுமே ஒன்னாதான் இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த தொகுதிகள்லாம் அதிகமா இருக்கு. இதுல இவர் போட்டிடுறாரு. இது அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அந்த நேரத்துல கரெக்டா 16% ஆஃப் ஓட் ஷேரை ரயில் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தேர்தல் சின்னம் வச்சு இவர் வின் பண்றாரு. பெரிய அளவுல ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 16% அவருக்கு ஓட் ஷேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பட் அவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அரசியல் களத்துல கிடைக்கவே இல்லை. நம்ம யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய வயசு காரணம் அவரால் பெரிய அளவுல ஒரு நல்ல வெற்றி அவரால் பார்க்கவே முடியல. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா இவங்கெல்லாம் சூப்பரா ஒரு அரசியல், அவங்க என்னதான் சினிமா துறையில இருந்து இங்க உள்ள வந்திருந்தாலும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையா, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா மாறுச்சு. இப்போ கேப்டன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வயது ஒரு முக்கியமான ஒரு காரணம். விஜய் அவர்கள் எப்படி இதுல நம்பி வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிக அளவுல புகுத்தும் இந்த ஒரு நேரத்துல சிரஞ்சீவியை ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. முக்கியமா சிரஞ்சீவிக்கு இப்ப இதுல வரல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுல அரசியல் களம் நம்மளுக்கு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. படத்திலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நபர் திரும்பவும் என்ன பண்றாரு, 2 ஆண்டுகள் கேப் எடுத்துட்டு திரும்ப போய் படத்துல நடிக்கிறாரு. அவருடைய திரை உலகத்துல ஒரு பெரிய மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. பட் அதுவும் அவருக்கு சூப்பரான ஒரு அப்பு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் அவருக்கு டவுன் ஃபிளாப்ஸ் தான் அதிகமாகுது. ஸோ அவருடைய லைஃப் திரும்பவும் ஒரு அளவுக்கு ரிட்டைன் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டப்பட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கன்ஃபார்மா விஜய் அவர்களுக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணதான் நினைச்சு பண்றாங்க. பட் அவர் தான் தெளிவுபட என்னை எல்லாரும் கேக்குறாங்க, இன்னும் நீங்க போக வேணாம்னு சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி அவர்கள் எப்படி தனிச்சு நின்று போட்டியிட்டாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் போட்டியிடுறாரு. அது தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஒரு ஓட்ல அனலைஸ் பண்றாங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி. அதுல திமுகவை சொல்ற மாதிரியும் அதிமுகவை சொல்ற மாதிரியும் நாம் தமிழர் கட்சியை சொல்ற மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்தையும் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணி நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இதுவே மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களால உருவாக்கப்பட்ட கட்சியை யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களா? நான் கண்டிப்பா அதுல வருவேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லும் அளவுக்கு இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் ரெஸ்பான்ஸை மக்கள் மத்தியில ரீச் பண்ணிருக்கு. அட்லாஸ்ட் என்ன நடந்தாலும் அவருடைய ஃபேட், மக்களுடைய முடிவு என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த கட்டமா துண்டு சீட்டு ஒண்ணு வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு. இது இவ்வளவு பெரிய தப்பாது அப்படின்னு சொல்லும் வகையில சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. சாட்டை துரைமுருகன் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நான் வந்து வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாரு. மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், அந்த விஜய் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரையும் அவருடைய பேரோடு குறிப்பிட்டு பேசும்போது அந்த ஊரையும் சேர்த்து பேரையும் சேர்த்து இருக்கிறத கூடவா பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஊருங்க பார்த்து படிக்க மாட்டாரா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் வந்து அவரு மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் அவர் வந்து பார்த்து படிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு இடத்துலயும் எங்க சிரிக்கணும், எங்க கை அசைக்கணும், யாரை பார்த்து பேசணும், எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், அமைதியா இருக்கணும், பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவா எழுதிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வருது. டு பி ஃப்ராங்க், அவங்களுடைய கட்சி 2 வயசு குழந்தை தான், கரெக்டா? பெரிய அளவுல மாநாடுகளை பார்த்தது கிடையாது. பெரிய அளவுல மக்கள் வெள்ளம் வந்து ஒரே இடத்துல பேசும் அளவுக்கு, அதாவது போய் கையசைச்சிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வர்ற கதைகள் வேற. இவ்வளவு மக்களை வந்து மனசு அவங்க ஏதோ ஒரு ஆசையில வந்திருப்பாங்க, அவர் என்ன சொல்லுவாரோன்னு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு ட்ரீட் இருக்கும்ல, ஒரு பசியோட வந்த ஒரு நபர்களை ஃபுல்ஃபில் பண்ணி அவர் அனுப்புறாரா பேச்சால அப்படின்றது தான் அங்க ஒரு விஷயம். ஓரளவுக்கு அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா இருக்கும். பட் இன்னுமே போக 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 அவங்களுடைய தெரியல, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸோ இல்ல இன்னும் நிறைய கஷ்டங்கள் இன்னல்களை தாண்டி தான் வந்து இந்த மாநாடே நடத்தப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம், பிரீத்திங் டைம் கொடுப்போம், மக்களுக்கு அவர் என்ன சொல்லுவாரு செய்ய போறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுதான் முடிவு இல்லையா? சோ இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை பத்தின விமர்சனம் கிழிது தாறுமாறா அப்படின்னு சொல்லணும். அடுத்த கட்டமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியமான ஆள் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமரனுடைய ஆணவ கொலை தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆணவ கொலைகளுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு காரணம். அந்த புராணத்திலேயே அவர் வந்து அந்த காலத்திலேயே அவர் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து ஹிந்து மதத்துல சொல்லப்படுது, தூண்டப்படுது. இந்த ஆணவ கொலைகள்லாம் முக்கியமான காரணமே இவங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. சோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வைரமுத்து வந்தாரு, அவர் பாட்டுக்கும் ராமரை வந்து ஒரு மாதிரி விமர்சனம் பண்றாரு, நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இவரை விளாசுன்னு விளாசிட்டு இருக்காரு. சோ இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமா ராமரை வந்து ஒரு கடவுளா தெய்வமா ராமர் முக்கியம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வன்னியரசு அவர்கள் பேசுற ஒரு வார்த்தைகளுக்கும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, பாமகவையும் இழுத்து வச்சு நீங்க முதல்ல அதை பாருங்க, நீங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியையும் இழுத்து வச்சு பேசுறது இன்னும் கூடுதலான ஒரு டென்ஷன் வந்து எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை என்ன அவ்வளோன்னு விட்டுட்டாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தொடர்ந்து அண்ணாமலையோட இன்னொரு செம்ம மாசான விஷயங்க. சோ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் 51வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி வந்து ஒண்ணு நடத்துறாங்க. சோ இதுல சீஃப் கெஸ்டா அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. தரமான சம்பவம், தரமான மாசான ஒரு விஷயம். சோ போறாரு, அந்த துப்பாக்கி வந்து குண்டு பாய்க்கிறாரு. கிட்டத்தட்ட 5 வாட்டி அவர் ட்ரை பண்றாரு, 5 வாட்டியும் வெற்றி தான். ஐபிஎஸ் பவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காருல்ல, ப்ரூவ் பண்ணிட்டு கூஸ் பம்ஸ் வர வைக்கிறாருல்ல, தட் இஸ் அவருடைய பவர், தட் இஸ் அவருடைய ஒரு பெரிய விக்ட்ரி என்ன வேணா சொல்லலாம். அது வந்து அந்த இடத்துலயும் ரொம்ப டெச்சு விட்டுருந்தாலும் அவர் அழகா சிறப்பா பண்ணாருல்ல, சூப்பர்ல. அண்ட் இது உங்களுக்கு உண்மையாவே அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது அப்படின்னா, ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா இருக்கு அப்படின்னு கூட உங்களுக்கு எப்படி வருமோ, அண்ணாமலை வந்து ப்ரௌடுன்னு போடுங்க இல்லையா, அண்ணாமலையை பார்க்கும்போது பெருமையா இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு மிஸ் பண்ணாம எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் அகைன் இவர் வந்து இந்த மாதிரி சூப்பரா பண்றாரு. அண்ட் நிறைய போட்டியாளர்கள் அங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கான ஒரு பரிசையும் அவர் கொடுக்குறாரு. இதுதான் ட்விஸ்ட். மெடல் போடலாம் அப்படின்னு சொல்லி வராரு, ஒரு நபர் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுங்குறாரு, விழா கும்பிடுறாரு. என்னப்பா இவரு, யாரு இவரு, அது என்ன அன்னைக்கு பார்த்தோமே ஜீன் ஜோசப் அவங்கள மாதிரியே இருக்கு, அவங்க தம்பியா என்ன அப்படின்னு சொல்லும் வகையில தான் இந்த ஒரு ட்விஸ்ட் நடக்குது. சோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி ராஜாவினுடைய மகன் சூரிய ராஜபாலு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர். சோ இவங்கெல்லாம் வந்து பிரதானமா திமுகவிலே எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலை கிட்ட இருந்து விருது வாங்கினா என்ன ஆயிட போதா அப்படிங்கிறத அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் போட்டு குவிக்கிறாங்க, கிழிக்கிறாங்க, அவ்வளவு கேள்விகள். சோ இது வந்து அவங்க எதை நினைச்சு அதை மறுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த பார்த்து நிறைய ஆடியன்ஸ் ஆகட்டும், நிறைய பீப்புள்ஸ் வந்து அண்ணாமலைக்கு அவர் பாவம் இல்ல, அவரு கையில வாங்குறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு பாசிட்டிவா போடுறாங்களே தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல வரவே இல்லை. ஆனாலும் முகம் கொஞ்சம் கூட மாறல. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அனுப்புறாரு. ஆனா இந்த விஷயம் வந்து ஒரு நிமிஷம் இல்ல, கொஞ்ச நேரம் வந்து அங்க இருந்த ஒரு இடத்தையே ஆட்டி படைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் கழிச்சு செய்தியாளர்களை பாக்குறாரு,
உலகமே பார்த்து சூப்பர் அண்ணாமலை நீ அப்படின்னு சொல்லி பாராட்டும் வகையிலான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தான். சார் என்ன சார் நீங்க வந்து மெடல் போடலான்னு போறீங்க, அவர் என்ன கிளம்பிட்டாரு, வாங்கிக்க கூட இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு, கையில மெடல் வாங்கினா என்ன வாங்கலன்னா என்ன, நல்லா இருக்கட்டும், வெற்றி பெறட்டும், அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் ஏன் என் கையால வாங்கல அப்படின்னு சொல்லி விவாதம் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும், நிறைய வெற்றிகளை பார்க்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு அவருடைய மரியாதை, அவர் மேல வச்சிருந்த மரியாதை மட்டும் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலா தான் ஆகுதே தவிர, என்னப்பா நீனு அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த ஒரு நபரை வந்து ஏன் நீ வாங்கல அப்படின்னு சொல்லி விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமா தான் அதை மாத்திட்டு இருக்காங்க. அண்ணாமலையினுடைய மவுஸ் குறையவே இல்லை. நாடு முழுவதும் அண்ணாமலை அப்படின்னா யாரு அப்படிங்கிறது தெரியும். ஜின் ஜோசப்னுடைய விஷயம் ஒன்னொன்னும் எப்படி எல்லா இடங்கள்லயும் கசிஞ்சு போச்சோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான். நிறைய பேர் பாக்குறாங்களாம், அதுவும் நிறைய மாநிலங்கள்ல பார்த்து அண்ணாமலை சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சோ நம்மளுக்கு சொந்தமான அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து பல பேர் பேசும்போது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.